ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். வீடுதோறும் அரசு சேவைகள் மருத்துவம் தொடர்ந்திட ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் லெஜண்ட் சரவணன் நடிக்கும் லீடர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு 5 லட்ச ரூபாய் கோல்டு வச்சிருக்கேன், 5 லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கேன். எமர்ஜென்சிக்கு எனக்கு இதுதானே கை கொடுக்குது. இந்த கோல்டு மாதிரி நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த முடியுமா? கல்ஃப் கண்ட்ரியில் அங்கே லாக் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது. ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய யூனிட்டை பிளெச் பண்ணி 1/2 ஹவருக்குள்ளே உங்களுக்கு பணத்தை கிடச்சிடும். அங்கேருந்தே பண்ண முடியும். ஆனால் அந்த 10,000 கையில் இருந்தால் 10,000 முதலீடு பண்ண வேண்டாம், 9,000 பண்ணுங்க, 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. இந்த முறை தான் பெரு வெல்த் கிரியேட் பண்ணுமா சார்? இல்லை நம்ம இருக்கக்கூடிய 10,000 அது வாட்டு போகட்டும்னு விட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, இந்த 10,000 இஸ் நாட் எனஃப் ஃபார் கிரியேட்டிங் அ வெல்த். அதுதான் உண்மை. என்கிட்ட சொல்லக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ், சார் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மணி இருக்குது, அதை நீங்கள் இப்போயே ஒரு இது கொடுத்து போட்டுடுங்க, அங்கே இருந்ததுன்னா செலவாயிடும். ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கோல்டு வந்து ஸ்டாக்னண்ட் ஆகிடும், அப்படியே நிற்கும், பெருசாக இதுக்கு மேலே ஏற வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் மக்களோட பெரும் ஒரு எமோஷனல் பாண்டிங் என்னன்னா, அது வந்து என்னுடைய எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே பொருள் கோல்டு தான். அது பேங்க்கில் தான் நான் வைக்கணும்னு கிடையாது, என் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அடகு கடையிலோடு நான் வச்சு அதை பணமாக மாற்றிடுவேன். இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் வாங்குறது தான் என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப சேஃபு. அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டில் ஒரு தொகையை நான் அதே ஈக்குவலாக போட்டு இருந்தால், ஒரு 5 லட்ச ரூபாய் கோல்டு வச்சுருக்கேன், 5 லட்ச ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்கேன், எமர்ஜென்சிக்கு எனக்கு இது தானே கை கொடுக்குது. இது அப்ரிஷியேட் ஆகுதே தவிர எனக்கு இன்றைக்கி தேவைன்னா இதுலேருந்து என்ன மாதிரி எனக்கு ஒரு ப்ளட்ஜ் பண்ண முடியுமா? எனக்கு இந்த கோல்டு மாதிரி நான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்த முடியுமா? அப்படி இதில் வாய்ப்பு இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னென்னா, லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு LASன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ரொம்ப சிம்பிள். யாராவது ஒருத்தர் வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்னதாக இருந்தால் அவங்களுக்கு வந்து சரி லோன் ஓகே. பிஃபோர் தட் வந்து என்னென்னா, லோனை பொறுத்தவரையும் there are 2 types ஆஃப் லோன். ஒன்று வந்து செக்யூர்ட் லோன், இன்னொன்று வந்து அன்செக்யூர்ட் லோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து என்னென்னா, அன்செக்யூர்ட் லோனில் வந்து ரிஸ்க் ஜாஸ்தி. அன்செக்யூர்ட் லோன் என்ன அப்படின்னு சொன்னதுன்னா, உங்களுடைய பர்சனல் லோன், கரெக்டாக கிரெடிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு லோன், இதிலெல்லாம் நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய சேலரி அல்லது இந்த மணி இருக்குது அப்படின்ட்டு அவங்க கொடுக்குறாங்க. பட் ஆனால் நாளைக்கு நீங்கள் அதை கொடுக்காம போனீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, அவங்களால ரெக்கவர் பண்ண முடியுமானா மேபி அடித்து கிடிச்சு ஏதாவது வாங்கலாமே ஒழிய இட்ஸ் நாட் ஈஸி. ஓகேங்களா? அதனால தான் வந்து அந்த NPA நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அப்படிங்கிறது வந்து அன்செக்யூர்ட் லோனில் வந்து ஜாஸ்தி. இப்போ செக்யூர்ட் லோனில் வந்து என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோல்டில் வந்து என்னத்தினால, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, தங்கத்தை வச்சிங்கன்னா அவங்க காசு கொடுக்குறாங்க, தங்கத்தில் வச்சா என்ன பண்ணுறாங்க, தட்ஸ் கால்டு செக்யூர்ட் லோன். ஸோ நான் உங்கள்கிட்ட வந்து 1 கிராம் தங்கத்தை வாங்கிக்கிறேன், ஆர் 1 பவுன் தங்கத்தை வாங்கிக்கிறேன்னு வச்சுங்களேன். இன்றைக்கி வந்து 1,20,000 ரூபா பவுன், ஃபார் எக்ஸாம்பிள் 15,000 × 8 1,20,000 வச்சுக்கோங்க. ஸோ 1,20,000க்கான தங்கத்தை நான் வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு தங்கத்தை நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தங்கம் கேன் கம் டவுன் டு 25% வரையும் கீழே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 90,000 ரூபா தான் உங்களுக்கு வந்து லோனாக கொடுப்பேன், லோன் தருவேன். புரியுதுங்களா? அந்த 90,000 ரூபாய்க்கும் வாட் எவர் பி த ரேட், அதாவது நம்ம இதிலெல்லாம் பேங்க்லெல்லாம் வந்து விவசாய கடன் அந்த மாதிரி உள்ளதுலலாம் வச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. இப்போ வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா அவங்க 14, 15, 20 ஆகிடணும் நிறைய வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு மணி கொடுத்துருக்கேன், அதுக்கு வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா யூ வில் பே த இன்ட்ரெஸ்ட். நீங்கள் பே பண்ணலைன்னா நான் இதை வந்து விற்றுடுவேன். ஸோ அந்த லோன் கம்பெனி வந்து தே ஆர் வெரி வெரி சேஃப். ஸோ த சேம் திங் வந்து இப்போ என்ன ஆச்சுன்னதுன்னா, முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மோர் ஆஃப் அ ஃபிசிக்கல். ஒரு 10 years பிஃபோர் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பண்ணும், ஒரு செக்கு போட்டு என்ன ஃபண்டுக்குன்னு இதெல்லாம் போட்டு எழுதி இதெல்லாம் வந்தது. இன்றைக்கி எல்லோரும் வி ஆர் டாக்கிங் அபவுட் டிஜிட்டல். இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே வந்து கிளிக் ஆஃப் த பட்டன், செட்டிங் கம்ஃபர்ட் ஆஃப் உங்கள் இதில் பண்ணலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் 5 lakh rupees இன்றைக்கி வேல்யூ அப்படின்னதுன்னா, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 50% ஆஃப் த மணி உங்களுக்கு லோன் தராங்க. அதாவது 5 லட்சங்கிறது வந்து 2.5 லட்ச ரூபா. ஓகே. இந்த 2.5 lakhsக்கு வந்து நீங்கள் வந்து 10%. ஸோ 2.5 lakhsக்கு வந்து பார்த்தீங்க, சரி, அதாவது 5 லட்ச ரூபாய்க்கு 2.5 லட்ச ரூபா லோனு, அந்த 2.5 லட்ச ரூபாய்க்கு 10%னா 25,000 ரூபா வருஷத்துக்கு கட்டணும். மாதத்துக்கு 2,000 சில்லற, 2,100 ரூபா, 2,200 ரூபா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும். இங்கே வந்து என்ன பியூட்டி அப்படின்னதுன்னா, நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள்
டெல்லிக்கு போயிருக்கீங்க அல்லது ஊட்டியில் போயிருக்கீங்க அல்லது இப்போ ஒரு இதில் இந்த வாரில் போயிட்டு நீங்கள் ஏதோ கல்ஃப் கண்ட்ரியில் அங்கே லாக் ஆகிட்டீங்க, இப்போ உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னதுன்னா அங்கேருந்து ஜஸ்ட் ஒரு மேட்ரு ஆஃப் 2 செகண்ட்ஸ் இல்லை, ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே நீங்கள் உங்களுடைய யூனிட்டை ப்ளெச் பண்ணி ½ அன் ஹவருக்குள்ளே உங்களுக்கு பணத்தை கிடச்சிடும். அங்கேருந்தே பண்ண முடியும். நீங்கள் வந்து இப்போ கோல்டு சொல்கிறீங்க இல்லையா, இப்போ கோல்டு வந்து எல்லோரும் ப்ளெச் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. கோல்டு ப்ளெச் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக அந்த கோல்டை எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும். கரெக்டாக ஃபிசிக்கலாக கோல்டு போய் எடுத்துகிட்டு போகணும். அந்த சமயத்தில் தான் நம்ம போகும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஓ இந்த கோல்டு வந்து ஒரிஜினல் கோல்டே இல்லை, அல்லது இதில் எவ்வளவு தான் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். அதாவது நிறைய இல்லை, பட் ரொம்ப வெரி ஃபியூ. அது வந்து நடக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அண்ட் ரெண்டாவது, நைட்டு 10 மணிக்கு எத்தனை கடை 10 மணிக்கு நைட்டு திறந்துருக்காது. ஓகேங்களா? ஸோ பேங்க்னா நீங்கள் 3 பேங்க்னா 3. ஸோ தெர் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன். இங்கே அப்படி கிடையாது. 24/7 எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அகெயின் வந்து உடனே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 5 லட்சத்தை போட்டு 2.5 லட்ச ரூபா ப்ளெச் பண்ணோம். கரெக்டாக? உடனே நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு 50,000 ரூபா வந்ததுன்னு வச்சுங்களேன், அது தூக்கி அங்கே தள்ளிடலாம். தள்ளினா 2 லட்ச ரூபாய்க்கு மட்டும்தான் காசு. ஸோ இது வந்து என்னென்னா அப்பப்போ மூவ் பண்ணிவிட்டு அப்பப்போ நீங்கள் வெளியில் வரலாம். அந்த இடத்துலலாம் நீங்கள் போய் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பண்ணுறது வந்து கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதாவது இவ்வளவு நாளாக வந்து கோல்டு இருந்ததுன்னா நாங்கள் ஆத்திர அவசரத்துக்கு உதவும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நோ லாங்கர் கோல்டு இஸ் த ஒன்லி சாய்ஸ். நவ் யூ ஹேவ் த மியூச்சுவல் ஃபண்ட் ஆல்சோ யூ ஹேவ் அ சாய்ஸ். கண்டிப்பாக சார். இப்போ சார் கோல்டுக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம தெருவில் ப்ளெச் பண்ணிக்கலாம், பேங்க்கில் பண்ணிக்கலாம், NBFCயில் பண்ணிக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் ப்ளெச் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கா, இல்லை ஏன்னா ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான்? இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு 3-4 பேர் வந்து லோன் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க. அவங்கள பொறுத்தவரைக்கும் சேஃப். அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல 50% தான் தராங்க. கரெக்டாக 50% நீங்கள் பைசா கொடுக்கணும். கொடுக்கலன்னா அவங்க வந்து விற்று அதுக்கான என்ன இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணுமோ அதை விற்று அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ரொம்ப செக்யூர்ட் லோன். இப்போ வந்து ஆல்ரெடி ஒரு 4 பேர் வந்துட்டாங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதுன்னா மேபி ஒரு 3 years 4 years டவுன் த லைனில் அட்லீஸ்ட் ஒரு 50 பிளேயராவது வருவாங்க. ஸோ 50 பிளேயர் வரும்போது ஒருத்தர் வந்து 10%, ஒருத்தர் 9.5% பாரு, ஒருத்தர் 9% பாரு. ஸோ த மோர் அண்ட் மோர் பிளேயர்ஸ் வரும்போது என்னென்னா இட் இஸ் ஹைலி காம்படிட்டிவ். ஸோ எப்போதுமே வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்தாங்கன்னா யாருக்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொன்னதுன்னா என் கன்சியூமருக்கு தான் பெனிஃபிட். ஸோ டெஃபினட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய 10% ஆவரேஜாக இருக்கக்கூடிய லோன் வந்து ஒரு இன்னும் கம்மியாக வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. இன்ட்ரெஸ்ட் வந்து குறைஞ்சா கண்டிப்பாக, பிகாஸ் காம்படிஷன் இருக்குது. குறைஞ்சிரும். அப்போ நீங்களும் 10%, நானும் 10%னா எதுக்கு நான் உங்கள்கிட்ட நான் வரணும்? நான் 9.5 கொடுக்குறேன், 9.75னா ஐ கேன் அட்ராக்ட். சார் வந்து 9.5னா அவர்கிட்ட போவாங்க. இந்த மாதிரி தான் நம்ம நடந்துட்டு. சார் இந்த முதலீட்டிலே ஒரு வார்த்தையை இந்த பெரிய இன்வெஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் கையில் இன்னும் 1000 ரூபாய் இருந்து 10,000 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் 10,000த்தையுமே இப்போ டவுன் சைடில் இருந்தால் கூட எல்லோரும் போடணுன்றது ஒரு முறை. ஆனால் அந்த 10,000 கையில் இருந்தால் 10,000த்தை முதலீடு பண்ண வேண்டாம், 9,000 பண்ணுங்க, 1000 ரூபாய் வச்சுக்கோங்க, கேஷாக வச்சுங்க. எப்போவுமே ஒரு கேஷை வந்து சேர்த்துனே வந்தால் ஒரு பெரும் ஃபால் வரும்போது அந்த கேஷ் வந்து உங்களுக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இதுதான் வந்து பெரும் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெகுலராக பண்ணுறது பண்ணிடுங்க, அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஆனால் எப்பவுமே ஒரு கேஷை கையில் வச்சுக்கணும். அந்த கேஷ்லேருந்து எந்த ரிட்டர்னும் பெருசாக வராது, நீங்கள் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பீங்க, ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் வந்தால் உண்டு. இந்த முறை தான் பெரும் வெல்த் கிரியேட் பண்ணுமா சார், இல்லை நம்ம இருக்கக்கூடிய 10,000 அது பாட்டு போகட்டும்னு விட்டுடலாமா சார்? இதில் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் சப்ஜெக்ட் டு இண்டிவிஜுவல். இதுதான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிக்கெட் மேட்ச் எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். கிரிக்கெட் மேட்ச்சில் வந்து கிரிக்கெட்டை ரொம்ப தீவிரமாக ரசிக்கிறவங்க அல்லது ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கக்கூடிய ஆளுங்கள்லாம் நீங்கள் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ நடக்கக்கூடிய ஒரு 1 day மேட்சோ T20யோ அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னு சொன்னால் அதாவது பால் வந்து இப்போ இப்போ நீங்கள் வந்து பேட் பண்ணுறீங்க, ஆஃப் சைடில் ஒரு பால் வந்ததுன்னா நீங்கள் ஆஃப் சைடில் தான் ஆடணும். ஆஃப் சைடில் ஆடினீங்கன்னா எங்கே ஃபீல்டர்ஸ் இருப்பாங்க, ஆஃப் சைடில் தான் ஃபீல்டர் இருப்பாங்க. லெஃப்ட் சைடில் யாரும் 2 பேர் இருப்பாங்களே ஒழிய அங்கே இருக்க மாட்டாங்க. இதுதான் வந்து காலங்காலமாக வந்த ஒரு விஷயம். பட் இப்போ ஆஸ் அ பேட்ஸ்மேன் நான் வந்து ஸ்கோர் பண்ணணும். ஆஃப் சைடில் போடுற பாலை நான் ஆஃப் சைடில் அடித்தேன் அப்படின்னு சொன்னதுன்னா அந்த கேப்பை என்னால் எப்போதுமே பிக்கப் பண்ண முடியுமானா முடியாது. அப்போ கேப்பை பிக்கப் பண்ணல அப்படின்னு சொன்னதுன்னா இட் கோஸ் டு த ஃபீல்டர். ஒன்றா ஃபீல்டர் கைக்கு போகிறது, ஸோ எனக்கு ரன் கிடைக்காது, அல்லது ஒரு கேட்சாக போகுது. எய்தர்வே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்விட்ச் ஷாட்டு, இந்த மாதிரியான ஷாட் அல்லது ஸ்கூப் பண்ணுறது, இப்படி ஆடுறது, இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா ஆஃப் சைடில் இருக்கக்கூடிய பாலை இங்கேருந்து நகர்ந்து லெஃப்ட் சைடில் அடிக்கிறது.
இதெல்லாம் ரிஸ்க்கானா கண்டிப்பாக ரிஸ்க்கு. ஆனால் இந்த விளையாடுறவங்க வந்து அந்த நெட் ப்ராக்டிஸில் வந்து இதுதான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. தே ஆர் நாட் ப்ராக்டிஸிங் நார்மல் ஒரு ஸ்ட்ரோக் வந்து ஒரு பால் வந்ததுன்னா இப்படி விளையாடணுங்கிறதெல்லாம் விளையாடுறதில்ல. அவங்க வந்து ஆல் எல்லாம் இப்படி வந்ததுன்னா எப்படி லெஃப்டில் அடிக்கிறது இந்த மாதிரி. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு பாருங்கள், கிரிக்கெட்டில் எத்தனையோ வருஷமாக கிரிக்கெட்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து இதுதான் பவுண்ட்ரி லைன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா பால் இங்கே வருது அப்படின்னதுன்னா நான் என்ன பண்ணுவேன், அதை பிடிப்பேன், பிடிச்சிட்டு என்னால் ஹோல்டு பண்ண முடியுதுன்னா ஹோல்டு பண்ணுவேன், அல்லது ஹோல்டு பண்ண முடியல அப்படின்னதுன்னா நான் வந்து பவுண்ட்ரி கிராஸ் பண்ணிவிடுவேன், ஆட்டோமேட்டிக்காக அது 6 ஆகிடும். கரெக்டாக? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நிறைய இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி இந்த மாதிரி வருதா அது தூக்கி எப்படி போடுறாங்க, இங்கே வெளியில் போயிட்டு திருப்பி வந்து பிடிக்கிறாங்க, உள்ளே வந்து பிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி பண்ணும்போது ஒரு சிலருக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ ஓகே, கம்மிங் பேக் டு த இது. இப்போ நீங்கள் வந்து 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, அதில் 9,000 ரூபா போடுறீங்க. யூ ஆர் கீப்பிங் ஒன்லி 10% மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா, இந்த 10,000 இஸ் நாட் எனஃப் ஃபார் கிரியேட்டிங் அ வெல்த். அதுதான் உண்மை. கரெக்டாக? அந்த 10,000த்தில் நான் 9,000 தான் போடுறேன், ஒரு 1000 வச்சுட்ருக்கேன். ஓகே, இப்படி 1000 வச்சுட்டே இருக்கேன். வச்சுட்டு இருக்கும்போது ஒரு 3 இயர்ஸ்க்கு நான் சேர்த்துருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த 1000 வந்து 36,000 ரூபா சேர்த்துருப்பேன். அதில் வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஒரு 4,000 ரூபா வந்திருக்கு, ஒரு 5,000 வந்துச்சுன்னா இன்னும் 36 will become 40,000. வேறஸ் இங்கே வந்து அந்த 3 வருஷத்தில் இந்த 36 3,60,000 போச்சு, ஒரு 3 லட்சத்துக்கு மேலே அங்கே போட்டாச்சு. கரெக்டாக? எஸ், தட்ஸ் த மணி அங்கே இன்வெஸ்ட் பண்ணது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு மார்க்கெட்டுடைய ஒரு ஃபால் வருது அப்படின்னா நான் இதை கொண்டு போய் அங்கே போடுறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் பார்த்த வரையும் அல்லது இன்ட்ராக்ட் பண்ண வரையும் என்கிட்ட சொல்லக்கூடிய நிறைய கிளைண்ட்ஸ், சார் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் மணி இருக்குது, அதை நீங்கள் இப்போயே ஒரு இது கொடுத்து போட்டுடுங்க, அங்கே இருந்ததுன்னா செலவாயிடும். ஓகே ஓகேயா? நீங்கள் சொல்கிறது, அதாவது நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இஸ் ஃபைன், பட் இன் ரியாலிட்டி இது பண்ண முடியுமா அப்படின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். நான் முடியாதுன்னு நான் சொல்லலை. என்ன ஆகுதுன்னா, அந்த மணி ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணை உறுத்திட்டே இருக்கும். 35,000 ரூபா இருக்கே, 40,000 ரூபா இருக்கே, ஓகே அது வரும்போது பார்த்துக்கலாம், இப்போ ஏதோ ஒரு தேவை ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது வந்து ஒரு விஷயம். ஓகே, இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னதுன்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா அந்த லோன் அகெயின்ஸ்ட் செக்யூரிட்டிஸ்னு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 லட்ச ரூபா நான் வந்து போட்டாச்சு லாஸ்ட்டு 36 மந்த்ஸாக. இப்போ மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியிருக்கு, லெட் அஸ் சே 20% இறங்கியிருக்கு. ஸோ நவ் த வேல்யூ இஸ் 2.4 lakhs. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னதாக இருந்ததுன்னா, அங்கேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா எவ்வளோ ரூபா எடுத்து வரேன், 40,000 ரூபாய் தான் சேர்த்து வச்சு தான் நான் எடுக்கிறேன் இல்லையா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த 2.4ல் 2 lakhs ப்ளெச் பண்ணேன்னா எனக்கு 1 லட்ச ரூபா கிடச்சிருச்சு. அந்த 1 லட்சத்தை நான் இங்கே போடுறேன், திருப்பி போடலாம். ஓகே, அங்கேனா எனக்கு 40,000 தான் கிடைக்கும். அதோடு இல்லாமல் இந்த 2 லட்சம் தானே ப்ளெச் பண்ணுறேன், இந்த 40,000 ரூபா இருக்கு இல்லையா, இந்த 40,000 இந்த 2 லட்சம் நான் எடுத்தேன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 லட்சம் எடுத்தோன்னா 10% 20,000 ரூபா இன் இயர் கட்டணும். கரெக்டாக? அப்போ பர் மந்த் வந்து 1,600 ரூபா கட்டணும். நான் 3 லட்சம் போட்டேன், அது 2,40 ஆயிருக்குன்னா ஒரு 40,000 ரூபா அதை வந்து நான் லீன் பண்ணலை, அதை வந்து நான் ப்ளெச் பண்ணாத ஒரு அமௌண்ட். அந்த 40,000லேருந்து என்னால் 1,600 ரூபா கட்ட முடியும். ஸோ திஸ் இஸ் மோர் இது. பட் இதை வந்து சொல்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது பேர் வந்து நீங்கள் லீவரேஜ், வாரன் பஃபெட் சொல்லியிருக்காரு லீவரேஜ் பண்ணக்கூடாது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் த இது. ஸோ த பாயிண்ட் வந்து என்னென்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது, புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சு அது பண்ணலாம். ஜஸ்ட் பிகாஸ் நம்மளுடைய முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஒன்று பண்ணாங்கன்னா அதையே பண்ணணுங்கிற நெசசிட்டி கிடையாது. ஸோ ஐ ஆம் த கைண்ட் ஆஃப் பர்சன், அந்த ஸ்டேட்டஸ் கோ ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதை வந்து கொஷின் பண்ணக்கூடாது. ஏன் இது இப்படி தான் இருக்குது, ஏன் இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கலாம். நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் டு வீடு ஒரு ரூட் போயிட்டே இருக்கீங்க, டெய்லி அதே ரூட் தான் போயிட்டே இருப்பீங்க. ஒரு நாளைக்கு பயங்கர டிராஃபிக். ஓகே, அப்போ என்ன பார்ப்பீங்க, பக்கத்தில் உள்ளவரெலாம் ஒரு சந்தில் இங்கே போடுறாங்க, போவாங்கள்ல, பயங்கர டிராஃபிக் இருந்தது, எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு சந்து, அப்போ தான் நீங்கள் வந்து இப்படி நம்ம இவ்வளோ நாளாக அந்த வீட்டுக்கு இப்படியே இந்த ரூட்டே தான் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ இப்படி ஒரு ரூட் இருக்குது, இப்போ இப்படி ஒரு ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனிபடி ஒவ்வொருத்தருடைய ஆஃபீஸ் டு இது வந்து ஜென்ரலாக வந்து யூ ஃபாலோ ஒன்லி ஒன் ரூட். பட் வந்து இஃப் சிச்சுவேஷன் டிமாண்ட்ஸ் நீங்கள் யூ வில் ஃபைண்ட் அ
அனதர் ரூட். அது நத்திங்கிறாங்க. அப்போ வந்து அது வந்து தப்பு இல்லை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க முன்னாடி எங்கள் ஃபாதர் என்ன பண்ணாங்க, அவங்க பண்ணாங்கன்னா அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் அது வந்து இட் மேக் சென்ஸ். நான் வந்து அவங்கள வந்து டீமீன் பண்ணலை, அவங்களுக்கு ஒன்றும் தெரியலைன்னா நான் சொல்லலை. அந்த காலகட்டத்தில் இருந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து லெஸ். இன்றைக்கி வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கும்போது, ஸோ நான் அதனால தான் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் இப்போ நீங்கள் சொல்லிங்க இல்லையா பணம் வேணும்னா நான் கோல்டு அதை வாங்கி அது இல்லை நான் மியூச்சுவல் ஃபண்டில் ப்ளெஜ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஐ டோன்ட் நீட் கோல்டு ஆஸ் அ இன்வெஸ்ட்மெண்ட்டாக எனக்கு தேவையில்லை. ஓகே. ஸோ அது மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நிறைய வருது. அதனால் அதில் என்ன ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணோன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நிச்சயம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார். நிறைய கடைசியாக ஒரு கேள்வி, குறிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் பல வருடங்களாக இருக்கிற ஏறக்குறைய வந்து 2007 காலகட்டங்கள்லேருந்து தொடர்ந்து பயணிக்கிறீங்க. நிறைய கிளைண்ட்டு உங்கள்கிட்ட இருக்குது. இது தொடர்பான ஏன் மியூச்சுவல் ஃபண்டு ஒரு விழிப்புணர்வு கூட்டங்களோ இல்லை ஒரு கோர்ஸோ நீங்கள் நடத்தலாமே? இல்லை சார், இப்போ என்னென்னா மியூச்சுவல் ஃபண்டு இதை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா 1% ஆஃப் த மணியை வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஓகேங்களா? 1% ஆஃப் த மணி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய அசட்ஸ், புரியுதுங்களா? அது வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 80 லட்சம் கோடி. அதில் வந்து 1% அப்படின்னு தான் இருந்தது. அதில் வந்து 1 பைசா 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய் வரும். ஸோ இப்போ இந்த 800 கோடி ரூபாய் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இன்வெஸ்டர் அவேர்னஸ் ப்ரோக்ராம், உங்களுடைய விழிப்புணர்வுக்கு தான் இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நாங்கள் வந்து என்னென்னா நிறைய விழிப்புணர்வு கூட்டம் நடத்துறதுக்கு ரெடி. அதாவது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஃபஸ்ட்டு சொல்கிறேன், இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஒன்று. ரெண்டாவது எங்கே நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னது அதுனா நல்ல டீசெண்டாக இருக்கக்கூடிய ஹோட்டல். சும்மா ஏதோ ஒரு கல்யாண மண்டபம், ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஏசி கூட இல்லாமல் அந்த மாதிரிலாம் கிடையாது. யூ ஹேவ் அ வெரி குட் ஆம்பியன்ஸ், நல்ல ஒரு ஆம்பியன்ஸில் நடத்துகிறோம். அங்கே வந்து பார்த்தோன்னா மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, அதை பற்றி என்ன ஏதுங்கிறது எல்லா விஷயமும் சொல்லி, எய்தர் மார்னிங், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே எடுத்துட்டிங்கன்னா சண்டே மார்னிங் வந்துட்டிங்கன்னா வந்தவொடனே ஒரு டீ காஃபி கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு டீ பிரேக்கு, தென் வந்து லஞ்ச், தென் நீங்கள் வீட்டுக்கு போகலாம். ஆர் ஈவினிங் வரீங்கன்னா ஒரு 5 மணிக்கு, சாட்டர்டே ஈவினிங்னா ஒரு 5-5:30 வந்தீங்கன்னா இட் வில் பி ஃபாலோட் பை அ டின்னர். அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நாங்கள் வந்து இது மாதிரி ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டாலோ சரி, அல்லது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் போட்டால் கூட ஆளுங்களே வர்றதில்லை. அவங்களுக்கு பாருங்கள், இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? வந்து ஒரு நல்ல ஒரு என்விரான்மெண்ட்டில் உங்களை கூப்பிட்டு ஒரு விழிப்புணர்வுங்கிறதுக்காக ஒன்று கேட்குறோம். அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் நீங்கள் கேட்கலாம். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நல்லா இட் இஸ் வெல் ஸ்பெண்ட் டைம் அண்ட் யூ கேன் ஆல்சோ ஹேவ் அ வெரி குட் ஃபுட். புரியுதுங்களா? பட் ஸ்டில் வந்து பீப்புள் ஆர் நாட் கம்மிங். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய அஸ் அ அசோசியேஷன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஆம்பிங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்பு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. பட் எப்பப்பெல்லாம் அது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதோ அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. பாயிண்ட் வந்து என்னென்னா, யாருமே நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நான் சொல்லவே இல்லை. நீங்கள் வந்து கேளுங்க. நீங்கள் வந்து என்னென்னா அதை கேட்டுட்டு பண்ணலாமா வேண்டாமா. அப்புறம் நாளைக்கு வந்து சார் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் ஒரு 10 வருஷமே சொல்லிட்டு இருந்தாங்க பட் பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிக்ரெட் எதுக்கு நீங்கள் எடுத்துக்கணும்? இந்த ஆஃப் டேயில் நீங்கள் ஒன்றும் பெருசாக லூஸ் பண்ண போகிறதில்ல. கரெக்டாக? யூ ஜஸ்ட் கம் அண்ட் லிசன். அதில் உங்களுக்கு நல்ல ஒரு இது கிடச்சிதுன்னா, ஒரு தெளிவு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு கிடைச்சிது இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குதுன்னா நீங்கள் பண்ண வேண்டாம். நீங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து எப்போதுமே நம்ம வந்து நழுவக்கூடாது. ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் அன்ரெஸ்ட் அப்படிம்பாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி நான் தான் இதுதான் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லாது, அப்படியே மேலோட்டமாக இருக்கும். நம்ம தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரியலைஸ் பண்ணணும். அன்ரெஸ்ட் அன்னோட்டிஸ்ட் அப்படிம்பாங்க. நோட்டீஸும் பண்ண முடியாது. தட்ஸ் கால்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஹவ் டு ஃபைண்ட். ஸோ அது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இது இருக்கும். என்னத்துக்காக மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் த ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் எனிபடி கேன் இன்வெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் கேன் பீட் த இன்ஃப்ளேஷன் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் தேர் இன் எனி இன்வெஸ்ட்மெண்ட் இன் லைஃப். எவ்ரிவேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப். அஸ் லாங் அஸ் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து லாங் டேர்ம் அப்படிங்கும்போது இதை பற்றிய கவலையே இல்லாமல் நீங்கள் இது பண்ணுங்கள். ட்ராவல் பண்ணுங்கள். 5 years 10 yearsலாம் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்து. நிச்சயம் சார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு சார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி சார். நன்றி சார்.